சங்கீதம் 56 அதிகாரம் 8 வசனத்தை எடுத்து வாசிங்கள். சங்கீதம் 56 அதிகாரம் 8 வசனம். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே நீர் வைத்திருக்கிறீர். வாசிங்க. என் அலைச்சல்களை நீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வைத்திருக்கிறீர். நீங்க நினைக்கிறீங்க என் அலைச்சல் யாருக்கும் தெரியல, என் கண்ணீர் யாருக்கும் தெரியல, என் கஷ்டம் யாருக்கும் தெரியல. யாருக்கும் தெரியலதான். ஆனா என் ஆண்டவருக்கு தெரியும். உன் கஷ்டம், உன் அலைச்சல், உன் கண்ணீர், உன் வேதனை, உன் துன்பம், நீ கடந்து போகிற பாதைகள் அத்தனையும் என் தேவன் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். ஆனால் உன்னை சுற்றி இருக்கிறவர்கள், உன்னை சூழ இருக்கிறவர்கள், உன்னோடு இருக்கிறவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கை தெரியாது, நீ படுகிற கஷ்டம் தெரியாது, நீ எந்த பாதையில கடந்து போகிறாய் என்று அவர்களால் யூகிக்க முடியாது. ஆனால் என் தேவனுக்கு தெரியும். உன் அலைச்சல்களை அவர் எண்ணி இருக்கிறார். உன் கண்ணீரை அவர் துருத்தியிலே வைத்திருக்கிறார். எதுல வச்சிருக்கிறாரு? உன் துருத்தியிலே வச்சிருக்கிறார். உன் கண்ணீரை அவர் துருத்தியிலே வச்சிருக்கிறார். உன் அலைச்சல்களை அவர் அறிந்திருக்கிறார். ஆகையால் தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை யாருமே கண்டுக்கலன்னு சொல்றவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறேன், உன் கண்ணீரை காண்கிறேன், உன் அலைச்சல்களை நான் எண்ணி இருக்கிறேன். ஆகையால் ஆண்டவர் சொல்றாரு வெளிப்படுத்தல் 21:4 தேவன் தாமே அவருடைய கண்ணீர்கள் யாவையும் அவர் துடைப்பார். கர்த்தர் யாருடைய கண்ணீரை துடைப்பார், யாருடைய வேதனை துக்கத்தை மாற்றுவார் என்றால் அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவரை நம்புகிறவர்கள், அவரை நம்பி வருகிறவர்கள், அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள், அவரை சார்ந்து கொள்ளுகிறவர்கள், அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள், அவருக்கு செவி கொடுக்கிறவர்களுடைய விஷயத்துல ஆண்டவர் அநேக சோதனையின் ஊடாக நீங்கள் கடந்து சென்றாலும், பலவிதமான பிரச்சனையின் ஊடாக நீங்கள் கடந்து சென்றாலும், உங்களுடைய போராட்டமான சூழ்நிலையிலே நீங்கள் கடந்து சென்றாலும் ஆண்டவர் அவைகளை உங்களை உன்னிப்பாக கவனித்து உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைக்க இந்த உலகத்துல யாருமே வரமாட்டாங்க. ஒருவேளை உங்களை அழ வைப்பார்கள், உங்களை வருத்தப்படுத்துவார்கள், உங்களை வேதனைப்படுத்துவார்கள். ஆனால் என் ஆண்டவர் அதற்கு மாறானவர். ஒரு நாள் உன்னை வேதனைப்படுத்த மாட்டார். அவரால் உனக்கு ஒரு நாளும் கண்ணீர் வராது. ஆனால் இந்த உலகத்திலே கண்ணீரை வரவழைக்கிறதுக்கு 1000 நபர்கள் உண்டு. ஆனால் உன் கண்ணீரை துடைக்கிறது ஒரு நபரும் இல்லை. இயேசு மட்டுமே உன் கண்ணீரை துடைக்கிறவர். இயேசுப்பா மட்டும் உன்னுடைய கண்ணீரை துடைக்கிறவராயிருக்கிறார். அநேகரை பார்த்து ஆண்டவர் ஆறுதல் படுத்தியிருக்கிறார். அநேகருடைய கண்ணீரை அவர் துடைத்திருக்கிறார். எவீரின் மகள் இறந்து போய்விட்டது என்று ஆண்டவருக்கு செய்தி வந்த உடனே ஆண்டவர் போறாரு. எல்லாரும் உட்கார்ந்து அழுகுறாங்க. அழாதீர்கள் என்று சொல்லி அந்த பிள்ளையை மரித்து போனவனை உயிரோடு எழுப்பி காண்பிக்கும் பொழுது அழுதவர்கள் எல்லாம் சிரிக்க ஆரம்பித்தார்கள், மகிழ்ச்சியாக சந்தோஷப்பட ஆரம்பித்தார்கள். அநேக இடத்திலே அழுகையை துடைத்தார். ஆகார் வனாந்தரத்திலே தன் மகனை தூக்கி கொண்டு போகிறாள். தன் மகனுக்கு தண்ணீர் தாகம், வாய் துவண்டு வறண்டு போய்விட்டது தாகத்தால். அங்கே சூரை செடியின் கீழே போட்டு அழுகிறாள். ஆண்டவர் அந்த வனாந்தரத்திலே ஆண்டவர் சொல்றார், ஆகாரே ஏன் நீ அழுகிறாய்? உன்னை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ ஏன் அழணும், நீ ஏன் கண்ணீர் வடிக்கணும் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து அநேக நேரங்களிலே நாம் கடந்து வந்த பாதைகளிலே, பல கரடுமுரடான பாதைகளிலே ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்டார், நீ ஏன் அழ வேண்டும்? ஆகாரை பார்த்து ஏன் அழுகிறாய்? எனக்கு பிரச்சனை தண்ணி இல்லை, உன் கண்ணை திறந்து பார். பூமி பிளந்து தண்ணீர் வந்தது. ஆண்டவர் அற்புதம் செய்தார், அதிசயங்களை செய்தார். எத்தனையோ இடத்திலே ஆண்டவர் அநேகருடைய கண்ணீர்களை துடைத்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் கண்ணீரை தேவன் துடைக்கும்படி, உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படி, உன் வருத்தத்தையும் அலறலையும் கர்த்தர் மாற்றும்படி ஆண்டவர் இந்த இடத்திலே 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். 1, இனி உன்னை அழ வைக்க மாட்டார். 2வது, உன்னை அவமதிக்க விட மாட்டார். 3வது, உன்னை
அழகாக்கும்படி, உன்னை அலங்கரிக்கும்படி இந்த காலவேளையில் இந்த செய்தி மூலமாய் உன்னோடு கூட கர்த்தர் பேசுகிறார். 3 மிகப்பெரிய துன்பங்கள் உலகத்தில் உண்டு. 1 துக்கம், 2வது அலறல், 3வது வேதனை. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் இதை 3ஐயும் கடந்துதான் போய் கொண்டிருக்கிறாங்க. இது 3ஐயும் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள், ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி அநேகருக்கு துக்கம் இருக்கும், அநேகருக்கு அழுகை இருக்கும், அநேகருக்கு வேதனை இருக்கும். ஒவ்வொரு விதமான சூழல்களிலும் சூழ்நிலைகளிலும் ஜனங்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெத்தானியாவில் ஒரு துக்கம், ஒரு வீட்டில் மிகப்பெரிய ஒரு துக்கம், ஒரு வீட்டில் ஒரு மிகப்பெரிய அலறல், அழுகையின் சத்தம். அவர் ரொம்ப நேசிக்கக்கூடிய மார்த்தாள், மரியாள், லாசரு, தேவன் ரொம்ப ஏசப்பா அவங்களை நேசித்தார். பெத்தானியாவில் அவருடைய வீட்டில் வந்து ஏசப்பா சில நேரத்தில் தங்குவார். அவங்களை ராவிருந்து செஞ்சு கொடுப்பாங்க, ரொம்ப கவனிப்பாங்க. ஆனா லாசரு மரிச்சு போயிட்டாருன்னு செய்தி ஏசப்பா அனுப்புறாங்க. ஏசப்பா 2 நாள் கழிச்சு தாமதம் பண்ணி தான் வர்றாரு, உடனே வரல. அவர் இறந்து 2 நாள் கழித்து தான் அவர் வருகிறார். அப்ப பாருங்க, ஏசப்பா நேர கல்லறை இடத்துக்கு போகிறார். மார்த்தாள் மரியாளும் அழுகிறாங்க ஏசப்பா பார்த்து. இயேசு அவர்களோட கண்ணீர் விட்டார். ஒரு சரீர ஹியூமன் பீயிங், அவரும் கண்ணீர் விடி. அவர் இந்த உலகத்துல 100% தேவனாக இருந்தாலும் மனுஷ வடிவத்திலே சரீரத்திலே அவரும் கண்ணீர் வடித்தார். ஆனால் அந்த குடும்பத்திலே துக்கம் அவர்களை ஆளுகை செய்தது, துயரம் ஆளுகை செய்தது. ஆனா ஏசப்பா வந்த உடனே அந்த துக்கத்தையும் அந்த அழுகையையும் அவர் எப்படி மாற்றினார் அப்படின்றதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். இப்ப செத்து போன கல்லறை, அவரை கல்லறையில வச்சுட்டாங்க, அவர் செத்து போயிட்டார். அங்க வந்து ஏசப்பா நிக்கிறாரு. இப்ப சொல்றாரு, கல்லை புரட்டுங்கள் என்று சொல்லுகிறார். மார்த்தாள் சொல்லுகிறார், ஆண்டவரே நாருமே 4 நாள் ஆயிற்று, நாருமே ஆண்டவரே, இப்ப போய் ஏன் பாக்குறீங்க? நீங்க வந்ததே போதும், எங்களுடைய துக்கத்தை விசாரிக்க வந்ததே போதும், பரவாயில்லை, இப்ப நீங்க திறந்தீங்கன்னா நாரும் ஆண்டவரே. நாற்றத்தை பார்க்க நான் வரவில்லை, நாற்றத்தில் இருக்கிறவனை பார்க்க வந்திருக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். நாற்றத்தை பார்க்கிறவர்கள் இந்த உலகம் நம்முடைய நாற்றத்தை பார்த்து சந்தோஷப்படுவார்கள். ஆனால் தேவன் நம்முடைய நாற்றத்தை மாற்றுவதற்காக அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். மாற்றுவதற்காக வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பர்த்திமேயு குருடன் எரிகோவினுடைய வழியருகே பல நாட்கள் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். பிச்சைக்காரனுக்கு கண்ணு தெரியாத அந்த குருடன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். பல நாளுக்கு முன்னாடி போட்ட ஆடை, அழுக்கான ஆடை, நாற்றமெடுத்த வாழ்க்கை. ஆனால் இயேசு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னபோது அந்த ஊர்ல ஒருவனும் அவனுக்கு இறங்கவில்லை. ஆனால் இயேசு இறங்கி சொன்னார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் பார்வை அடைய வேண்டும், உன் விசுவாசத்தின்படி உன்னை ஆக கடவுது போ என்று சொன்ன உடனே கண் பார்வை அடைந்தான். அவனுடைய அழுக்கை எல்லாம் தூக்கி போட்டுட்டான், அவனுடைய பழைய ஆடைகள் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டான். வாழ்க்கை மாறிடுச்சு. இயேசு கிறிஸ்து நாற்றத்தை பார்க்கிறவர் அல்ல, நாற்றத்திலிருந்து நம்மை நறுமணமாய் மாற்றக்கூடியவர். நாற்றத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு நம்முடைய வாழ்க்கை நறுமணமாக வீசும்படியாக பிறருக்கு நறுமணமான வாழ்க்கையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு பண்ணுகிறவராயிருக்கிறார். இங்கே அழ வைக்க மாட்டேன், இனி நீங்கள் அழக்கூடாது, லாசருவை நினைத்து நீங்கள் அழக்கூடாது, நாருமே ஆண்டவரே. மார்த்தாள் சொல்லுகிறார், நாருமே ஆண்டவரே, நான் நாற்றத்தை பார்க்கவில்லை, உங்கள் நாற்றத்தை முழுவதுமாய் மாற்றி உங்களை நறுமணமாக, பிறர் விரும்புகிற நறுமணமாக உங்களை அலங்கரிக்க வந்திருக்கிறேன், அழகாக்க வந்திருக்கிறேன், வடிவமைக்க வந்திருக்கிறேன், உங்களை அழகாக்க வந்திருக்கிறேன்,
புரியவில்லை. லாசருவே வெளியே வா என்று சொன்ன உடனே வார்த்தை லாசருக்குள்ளாக, செத்து போன பாடிக்குள்ள அந்த வார்த்தை அவனுடைய காதிலே இயேசுவினுடைய குரல் எங்கே கேட்கப்படுகிறதோ அங்கே ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் வரும். ஆண்டவருடைய வார்த்தை எங்கே எந்த காதுகளிலே கேட்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கை மாறினது. குருடனுடைய காதுகளிலே ஆண்டவருடைய வார்த்தை, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் சுகமாக வேண்டும், நீ போ போ, சுகமாய் சுகமாய் போ. அந்த வார்த்தை அவன் காதுகளில் பட்டவுடனே அவன் கண்கள் திறக்கப்பட்டது. அவன் கண்கள் திறக்கப்பட்டது. தேவனுடைய வார்த்தை உலக பிரகாரமான மனிதனுடைய வார்த்தை போல் அல்ல. அவருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதா இருக்கிறது. அவருடைய வார்த்தை ஊனையும் உருவையும் பிரிக்கக்கூடியதா இருக்கிறது. அவருடைய வார்த்தை மரித்தவனை எழுப்பக்கூடியதாய் காணப்படுகிறது. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அவருடைய காதுகளிலே, லாசருவின் காதுகளில் பட்டவுடனே லாசரு வெளியே வந்தான். நாற்றம் போனது. நாற்றம் அங்கிருந்து போனது. கல்லறையில் வீசிக்கொண்டிருந்த நாற்றம் நின்று போனது. அங்கே கல்லறையில் நாற்றம் என்று யாரை சொன்னார்களோ, அந்த நாற்றம் என்று யாரை அழைத்தார்களோ, நாருமே என்று சொன்னவர்களுக்கு முன்பாக லாசருவை நறுமணமாய் வெளியே கொண்டு வந்தார். அவனை கட்டியிருந்த சீலைகளை அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார். அவிழ்த்த போது 4 நாள் செத்து போன லாசரு அழகாக, அற்புதமாக, அலங்காரமாக எல்லாருக்கும் முன்னாடி ஆண்டவர் காமித்தார். நாற்றம் எடுத்த நாரி போன வாழ்க்கையை, நாற்றம் எடுத்து நாரி போன வாழ்க்கையையும் நறுமணமாய் மாற்றக்கூடிய ஒரு வல்லமையை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரத்திலே கொடுத்திருக்கிறார். அநேக நேரத்திலே நம்மை ஆண்டவர் நம்மை மாற்றி இருக்கிறார். அப்படியானால் இனி அழுது கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல, உன் வியாதியை நினைச்சு அழுவுற, உன் பிரச்சனையை நினைச்சு அழுவுற, என யாருமே இல்லையே, நான் தனிமரமா இருக்கிறேன் என்று உன் தனிமையை நினைத்து நீ அழுகிறாய். நான் நம்பினவர்கள் என்னை கைவிட்டார்களே என்று அழுகிறாய். நான் யாரை நம்பி சென்றேனோ அவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள் என்று உன்னுடைய அழுகையை ஆண்டவர் இன்றைக்கு இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீ அழாதே, உன் கண்ணீரை துடைக்க நான் இருக்கிறேன். உன்னை சந்தோஷப்படுத்த நான் இருக்கிறேன். நீ தனிமையா இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இயேசு கிறிஸ்து உங்களோடவே இருக்கிறார், உங்கள் அருகாமையில இருக்கிறார், உங்க கூடவே பயணிக்கிறார். இதோ நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், யாருமே நமக்கு நிரந்தரமானவர்கள் அல்ல. நிரந்தரமாய் நம்மோடு பயணிப்பார் என்று கனவு காணாதீர்கள். எல்லா மனிதர்களும் ஒரு நாள் நம்மை விட்டு பாதியிலே விலகி விடுவார்கள். கணவன் விலகி விடுவான், மனைவி நம்மை விட்டு விடுவாள், பிள்ளைகள் நம்மை விட்டு மறந்து விடுவார்கள், உலகம் நம்மை மறந்துவிடும், சமுதாயம் நம்மை மறந்துவிடும். ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்மோடு பயணிப்பார்கள். அதற்கு அப்புறம் நம்மகிட்ட பசை இல்லை என்றால், நம்மிடத்திலே பசை இல்லை என்றால் நம்மை விட்டு விலகி விடுவார்கள், இன்னொருத்தரை திருப்திப்படுத்துவார்கள். நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் கலங்காதீர்கள், கண்ணீர் வடிக்காதீர்கள். இன்றைக்கு லாசருவின் வாழ்க்கையை மாற்றிய இயேசு இந்த இடத்திலே வந்திருக்கிறார். லாசருவின் நறுமணமாய் மாற்றிய இயேசு உங்கள் நடுவிலே வந்திருக்கிறார். உங்கள் கண்ணீரை அவர் துடைக்க போகிறார். உங்கள் அருவருப்பை கர்த்தர் மாற்ற போகிறார். உங்களுடைய நாற்றம் எடுத்த வாழ்க்கையை நறுமணமாய் மாற்ற போகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே சில நேரங்களில் நீங்கள் நினைக்கலாம், ஏன் என்று பல கேள்விகள் இருக்கலாம். பல காரியங்களிலே உங்களுக்கு ஏன் 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 என்று கேள்விகள் இன்றை வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், என் கேள்விகளுக்கெல்லாம் பதில் எனக்கு கிடைத்து விட்டது. எனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டார்கள், யாரும் என்னுடைய கேள்விக்கு யாரும் பதில் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் என் ஒட்டுமொத்த கேள்விக்கு இயேசு மட்டுமே எனக்கு பதிலாய் மாறிவிட்டார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். He only answered me.
அவர் ஒருவர் தான் என்னுடைய கேள்விக்கு பதிலை தருகிறவர், என் கண்ணீரை துடைக்கிறவர், என் காயங்களை மாற்றுகிறவர். லாசரு வீட்டுக்குள்ளே போனார் இயேசு. லாசருவை உயிரோடு கொண்டு போனார். எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார்கள். அங்கே இயேசு வந்து கல்லை புரட்டுங்கள் என்று சொல்லும் பொழுது அங்கே 4 பேர் இயேசுவை தவறாய் பேசிக்கூடியவர்கள் இருந்தார்கள். 36 படிப்பீர்களானால் அந்த இடத்திலே சொல்லுகிறார், இவர் அநேகருக்கு சுகம் கொடுத்தார், ஏன் இவரை உயிரோடு எழுப்பவில்லை? 35, 36 எடுத்து வாசிச்சீங்கன்னா யோவான் 11ஆம் அதிகாரத்துல இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள் இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார்கள் என்றார்கள். கொஞ்சம் பேர் சொல்றாங்க, எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. எங்க நீ மரித்த பிறகே உன்னை நினைச்சு அழுகிறார் என்றால், நீ உயிரோடு இருக்கும் பொழுது உன்னை நினைத்து எவ்வளவு உன்மேல் அக்கறை உள்ளவராயிருப்பார். கொஞ்சம் பேர் சொல்றாங்க, அவர்களில் சிலர் குருடருடைய கண்ணை திறந்தாரு, இவனை சாகாமல் இருக்க செஞ்சிருக்கலாமே. இயேசுவை கூட 4 பேர் வாழ்த்துனாங்க, 4 பேர் அவரை இகழ்ந்தார்கள், சிலர் புகழ்ந்தார்கள். அதை குறித்து அவர் கவலைப்படுவதில்லை. அவர் வேலையை அவர் கச்சிதமாய் செய்வார். உன் வாழ்க்கையில நீ நல்லது செய்யும் போது 4 பேர் கை தட்டுவாங்க. அதே நீ சில நேரங்களிலே சில பாதையிலே கடந்து செல்லும் பொழுது உன்னை தூற்றுவார்கள், இகழ்வார்கள். சிலர் உன்னை புகழ்வார்கள், சிலர் உங்களை வாழ்த்துவார்கள், சிலர் உங்களை சபிப்பார்கள். அதை குறித்து கவலையே பட வேண்டாம். வாழ்க்கையில ஒன்றை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள், வாழ்க்கையில உங்களோடு இறுதி வரைக்கும் பயணிக்கிறதுக்கு உலகத்துல யாரும் கிடையாது. அப்பா ஒரு நாள் நம்மளை விட்டு மறைஞ்சிருவார், அம்மா மறைஞ்சிருவாங்க, அண்ணன் தம்பி மறைஞ்சிருவாங்க, உறவுகள் மறைஞ்சிருவாங்க. கல்யாணம் இன்னைக்கு ஆயிருக்கும், அன்னைக்கே சாகர கணவர்கள் இருக்கிறாங்க. கல்யாணம் 3 நாள்ல மறிக்கிற குடும்பங்கள் எத்தனையோ இருக்குது. எத்தனையோ நியூஸ் பேப்பர்ல நம்ம வாசிக்கிறோம். ஆனால் யாரு இருந்தாலும் இல்லாட்டினாலும், யார் நம்மளோட பயணித்தாலும் பயணிக்கலைனாலும், இயேசு கிறிஸ்து மட்டுமே நான் உலகத்துல இருக்கிற வரைக்கும் அவர் என் கூடவே இருப்பாரியா. இயேசு மட்டும் என்ன கைவிட மாட்டார், அவர் மட்டும் என் கூட பயணிப்பார் என்ற விசுவாசத்தை உங்களுக்குள்ள நீங்க ஏற்படுத்திட்டீங்கன்னா, ஏசப்பா என் கூட வருவார், அவர் என் கூட இருக்கிறார்னு அந்த தைரியத்தை நீங்க விட முடியாம விசுவாசத்துல நீங்கள் உறுதியா இருப்பீர்களானால், நீங்கள் கவலைப்படவோ கலங்கவோ அச்சப்படவோ அதிர்ந்து போகவோ உங்களை அவசியமே இல்லை. ஏன்னா உங்களை காப்பாற்றுகிறவர், ஆசீர்வதிக்கிற உங்களோட இருக்கிறார் என்பதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. அற்புதத்தை இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருந்தா அற்புதம் தானா நடக்கும், அதிசயம் தானா நடக்கும். இப்ப சொல்றாரு, வெளியே வா அப்படின்னொன்னே அவன் கட்டுண்டவனாய் வெளியே வந்து, அவன் தேவன் அவனை என்ன பண்ணியிருக்கிறாரு, உயிரோடு எழுப்பி அந்த மகனை கர்த்தர் அழ வைக்காமல், குடும்பம் அழுது கொண்டிருந்த குடும்பத்தை மகிழ்ச்சியின் குடும்பமாய் மாற்றினார். வீட்டுல இன்னைக்கு நீ போயிட்டு படி, நான் அழுகிற என்னை இந்த உலகத்துல மகிழ்ச்சியாக வச்சுக்கணும்னா வச்சிருக்க முடியுமானால், இயேசுவை தவிர என்னை யாரும் மகிழ்ச்சியா வச்சிருக்க முடியாது. உன் காதலன் உன்னை சந்தோஷமா வச்சுக்க முடியாது, உன் புருஷன் உன்னை சந்தோஷமா வச்சுக்க முடியாது, உன் மனைவி உன்னை எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்க முடியாது, உன் பிள்ளைங்க எப்பவுமே சந்தோஷமா வச்சிருக்க முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், உம்முடைய வாக்கை என் இருதயத்திலே நான் வைத்து வைத்தேன், உம்முடைய வார்த்தை என் இருதயத்தில் இல்லை என்றால் நான் எப்போ துக்கத்திலே அமிழ்ந்து மூழ்கி போயிருப்பேன். உம்முடைய வார்த்தையை எனக்கு ஔஷதமாய் இருக்கிறது. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பங்கில் விளங்கிய வேதம், அந்த வசனம் ஜீவனுள்ள வார்த்தை எனக்குள்ளா இருக்கிறது. அதனாலதான் பேதுரு சொன்னா, நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் இருக்குது, நாங்கள் யாரிடத்திற்கு போவோம்? உம்மிடத்தில் ஜீவ வசனம் இருக்கிறது, உம்மிடத்திலே அற்புதம் இருக்கிறது, உம்மிடத்திலே ஆசீர்வாதங்கள் இருக்குது, எண்ணற்ற நன்மைகள் உம்மிடத்தில் இருக்கும்போது நாங்கள் யாரிடத்திலே போவோம்? நீ நினைக்கிறியா
கற்பனையில மிதங்கிறியா? என்ன அவன் ஆசீர்வதிப்பான், இவன் என்ன கொடுத்துருவான், அவன் என்ன தாங்கிடுவான். அவர் கிருபை, அவர் நினைவு உன் மேல அந்த சிந்தனை இருந்தா மட்டும்தான் நீ கீழே இருந்த மேல வருவ. ஆமென். அவர் கிரேஸ், அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு பிரதர் இறந்துருவாங்கன்னாங்க. ஆபரேஷன் பண்ண முடியாது, சுகர், எல்லா வியாதி இருக்குது. யாருமே வரல, மனைவி பிள்ளைங்க வரல. ஆனா கர்த்தர் யாரையோ ஒருத்தரை, அவங்க அண்ணன் பசங்க, ஆனா நான் போய் ஜெபம் பண்ணிட்டு பாம்பே போயிட்டு சர்ச்சுக்கு வர்றதுக்குள்ள அவர் சர்ச்சுக்கு வந்துட்டார். டாக்டர் சொன்னாங்க நோ, வாய்ப்பு இல்லைன்னு. ஆனா என் அருள்நாதர் இயேசு என் மூலமா ஜெபிக்கும் போது சொன்னாரு வாய்ப்பு இருக்குதுன்னாரு. எது உலகம் முடியாதுன்னதோ அது என் விசுவாசமான வார்த்தை முடியும்னு சொல்லும். கூடாது என்று எது சொல்லுகிறதோ என் வசனம் கூடும்னு சொல்லுது. ஆமென். முடியாததை முடியும் என்று சொல்லுகிறது. ஆமென். தேவனுடைய வார்த்தை எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு சத்தியமானது. யோசித்து பாருங்கள். அழுது கொண்டிருந்த குடும்பத்தை சந்தோஷப்படுத்தினார். இரண்டாவது பாயிண்ட், உன்னை இனி நான் அவமதிக்கவே விட மாட்டேன். உங்க வாழ்க்கையை எவ்வளவு கேவலப்படுத்தி, எவ்வளவு இழிவுபடுத்தியிருக்கிறாங்க. உங்களை உலக துறைக்கு முன்னாடி, மேடைக்கு முன்னாடி எத்தனை பேர் அவமதிச்சாங்க, எத்தனை பேர் அழ வச்சாங்க, உங்களை எத்தனை பேர் அவமதிச்சாங்க வாழ்க்கையில. கொஞ்சம் உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. உங்கள் குடும்பம் உங்களை அவமதித்திருக்குது, உங்களுடைய உறவுகள் உங்களை அவமதித்திருக்குது, நீ நம்பின நண்பர்கள் உன்னை அவமதித்திருக்கிறார்கள், உன்னை அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க. யோவான் 8ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, எடுத்து வாசிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறதில்லை, நீ போ. 8ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. இயேசு ஒலிவமலைக்கு போனார். 2ஆம் வசனத்துல இருந்து மறுநாள் காலையில் அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் கொண்டு வந்தார்கள். அவர்களை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்திலே கையும் பட்டாள். நல்ல கவனிங்க. இப்படிப்பட்டவங்களை கல்லெறிந்து கொள்ளணும்னு மோசே நியாயப்பிரமாணத்துல எழுதி இருக்கிறார். நீங்க என்ன சொல்றீங்க? நல்ல கவனிங்க. ஏசப்பா இருக்கக்கூடிய ஒலிவு மறையில ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. வேதப்பாரர்கள், வேதத்தை அறிந்தவர்கள், வேதத்தை போதிக்கிறவங்க கொண்டு வந்து நிறுத்துறாங்க. குற்றம் சாட்டுகிறார்கள். யார் மேல்? அந்த ஸ்திரீயின் மேல் குற்றம் சாட்டுகிறார்கள். எதற்காக? விபச்சாரத்திலே கையுமையுமாய் பிடிக்கப்பட்டாள். இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய சட்டத்தில் எழுதியிருக்கிறது. நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? என்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட் அந்த இடத்துல கொடுக்க முடியும்? சட்ட தீர்ப்பையும் அவங்க கொடுத்துட்டாங்க, சாட்சியும் கொண்டு வந்துட்டாங்க, குற்றத்தை நிரூபிச்சிட்டாங்க. ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட் என்ன? விபச்சாரத்துல கையும் களமா பிடிச்சா கல்லால் அடிச்சு கொன்னுடு. இது ஜட்ஜ்மெண்ட். அதுக்கு சாட்சி இருக்கணும். 2 சாட்சி வந்துட்டாங்க. தப்பு பண்ணதும் ஒத்துக்கிடுச்சு. 2 சாட்சி கொண்டு நிறுத்திட்டாங்க. நியாயப்பிரமாண சட்டத்தை ஏசப்பாவுக்கு தெரியாது. ஏன்னா எந்த சட்டமும் தெரியாது. இவங்க தான் போதிப்பாங்க. ஏசப்பா ஒண்ணுமே தெரியாது.
சிலவங்க பாஸ்டர்ஸுக்கு முன்னாடியே வந்து வசனத்தை சொல்லுவாங்க. அப்படி சொல்லுது பாஸ்டர் யோவான்ல, இப்படி சொல்லுது பாஸ்டர்னுவாங்க. ஆமா 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 எங்களுக்கு தெரியல, கரெக்ட் தான் சொல்லுவாங்க. ஏசப்பாக்கு முன்னாடியே வந்து பேசுறாங்க. என்னன்னு கையும் களமா பிடிச்சிட்டோமே, சரி. நியாயப்பிரமாணத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்குது, சரி. சாட்சி வந்துருச்சு, என்ன சொல்ல போறீங்க நீங்க? அவர் என்ன செய்யணும்? கரெக்ட், சாட்சி இருக்குது, குற்றம் கண்டுபிடிச்சாச்சு, சாட்சி ஓகே, நியாயப்பிரமாணத்துல ஜட்ஜ்மெண்ட்டும் ஓகே. அவர் என்ன சொல்லணும்? கல்லால் அடித்து கொல்லுங்கள் என்று தானே சொல்லணும். ஹலோ, கவனிங்க. கல்லால் அடித்து கொல்லுங்கள், கரெக்ட். ஆதாரம் இருக்கிறது, அதிகாரப்பூர்வமான சாட்சி இருக்கிறது, சட்ட புத்தகம் சொல்லுகிறது ஜட்ஜ்மெண்ட், கரெக்ட். மோசே சொல்லிட்டார் கல்லடிங்க, அப்படிதானே சொல்லணும். அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிங்க நம்ம ஆண்டவரு. ஆமென். என்ன மேஜிஸ்ட்ரேட் நினைக்கிறீங்களா? அவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுங்க. ஜட்ஜி கிட்ட வந்து பேசுறாங்க, சட்டம் தெரியாத மாதிரி விட்ட சட்டத்தை போதிக்கிறாங்க. அவர் சொன்னாருங்க, ஒரே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு. என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு? உங்களில் பாவம் இல்லாதவன் இவர் மேல் முதலாவது. வாயை திறந்து சொல்லுங்க, உங்களில் உங்களிலே பாவம் இல்லாதவன் முதலிலே. அடுத்தது என்னாச்சு? அவர் மறுபடியும் குறித்து தரையிலே எழுதினார். மறுபடியும் எழுதுறாரு. அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு, மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு, பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும், பெரியோர்ல இருந்து வாண்டிலிருந்து பாண்டு வரைக்கும் அங்க இல்ல. ஒவ்வொருவராய் வாண்டு இல்ல, அங்க பாண்டு இல்ல, ரெண்டுமே என்ன ஆயிடுச்சு? இப்போ போயிட்டாங்க. ஒருவரும் இல்ல. அவர் ஒண்ணுமே சொல்லலைங்க, தீர்ப்பே கொடுக்கலங்க. இப்பதாங்க கோர்ட்டே அவர் உட்கார்ந்து ஜட்ஜி, இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஏசப்பா இப்பதான் ஆர்டர் 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 நடிச்சிட்டு ஏதோ சொல்ல வர்றாரு போல இதுன்னாரு. உங்களிலே பாவம் இல்லாதவன் முதலாவது. ஏன்னா நம்ம தீர்ப்பு சொன்னா, ஆமா அவரு பெரிய இது, என்ன கேட்டிருந்தா சொல்லியிருப்பேன், நான் வந்து பெரிய பத்தினி, நான் வந்து உத்தமி, நான் வந்து உத்தமா அப்படி நாங்க சொல்லியிருப்போமே. அதனால தாங்க அவரே சொல்லிட்டாரு, உங்களுக்கு உத்தம பத்தினி, உங்களுக்கு எவன் எல்லாம் இருக்கிறானோ அவன் ஃபர்ஸ்ட் கல் அடிச்சிருப்பான் அப்படின்னாரு. ஹலோ, குனிஞ்சு எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. இப்படி பாக்குறாரு, ஒருத்தனும் காணும். ஏங்க பெரியவங்க தான் பாவம் செய்வாங்க, சின்ன வாண்டு கூட பாவம் பண்ணி இருக்குது. எதுல? எந்த வழக்குல? என்ன வழக்கு கொண்டு வந்தாங்க? விபச்சார வழக்கு. அப்ப எவன் விபச்சாரம் பண்ணல கல்லறான். அப்ப இவன் எல்லாரும் என்ன பண்ணிருக்கான்? இவன் மாட்டல, இவன் மாட்டிக்கிட்டான். ஹலோ, இவங்க எல்லாம் மாட்டல, இந்த அம்மா மாட்டிக்கிட்டாங்க. ஆனா இந்த அம்மா மாட்டிக்கிட்டாங்க, இவங்க எல்லாம் அவர்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. ஹலோ, நான் மாட்டிட்டேன் இல்ல அடியே. நீ மாற்றுறதுக்கு நாள் வரப்போகுது, நீ மாற்றுறதுக்கு நாள் வரப்போகுது. நியாய தீர்ப்பு வரும்போது மாட்டுவாங்க எல்லாம். அங்க ரெண்டு தேவதூதர் வச்சிருப்பாங்க போல. இது ஒரு வேலை எப்படி மாட்டுறாங்கன்னு தெரியல. பெரிய ஜாலி கையில வச்சிருப்பாங்க. ஏன் மாட்டிக்கிட்டான்? அப்படி போ, அந்த பக்கம் போ. ஜாலி இப்படி நான் வந்து உள்ள போயிடும். இது என்னடா, பாதி பேர் உள்ள போறாங்க, பாதி பேர் ஜாலியில மாட்டிக்கிறாங்க. நீங்கெல்லாம் பூமியில ஜட்ஜ்மெண்ட் பண்ணீங்கல்ல, எத்தனை பேருக்கு நீ ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கிற? அந்த பாஸ்டர் சரியில்லைங்க, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தல அம்மா நீனே பாஸ்டருக்கு, அதனால உனக்கு நான் ஜட்ஜ்மெண்ட் வச்சிருக்கிறேன். ஓரமா இல்ல, இங்க வா. கலை, நீ எப்படி நீ அவளுக்கு நீ ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த இல்ல, அதுக்கு நான் உனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சிருக்கிறேன். ஓரமாயிரு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஜட்ஜ்மெண்ட். நீ பூமியில எதை ஜட்ஜ்மெண்ட் பண்ணியோ அதுக்கு நீ அங்க கணக்கு கொடுக்கணும். சும்மா கிடையாது. வாயை திறந்தா புழு வருது, வாயை திறந்தா பொய்,
வாயை திறந்தாவே பொய் அப்படியே மூட்டை கட்டி வச்சிருப்பாங்க, அவுத்து விடுவாங்க ஒவ்வொன்னா. இவங்கெல்லாம் உத்தமி, பத்தினி, உத்தமம், ஐயோ பரிசுத்தம், இயேசுவுக்கே பரிசுத்தத்தை கத்து கொடுப்பாங்க. இவங்க இயேசப்பாவுக்கே பாடம் எடுக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிறாங்க மற்றவங்களுக்கு. இப்ப இவர் பார்க்கிறாரு, உங்களில் முதலாவது கல் ஒருத்தரும் நான் ஓட்டாங்க. இப்போ ஆண்டவர் ஓடின பிறகு இவளையாவது என்ன பண்ணணும்? ஏண்டி இப்படி எல்லாம் பண்ற, நாசமா போனவள அப்படியே திட்டணும். அவர் ஒண்ணுமே சொல்ல. உனக்கு ஆக்கினிக்குள்ளாக தீர்த்தவன் எங்கன்னு கேட்கிறார். உனக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும்னு வந்தாங்களே அவங்க எல்லாம் எங்கன்னு கேட்கிறார். படி இப்போ 11வது. ஸ்திரியே உன்னால் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? கோர்ட்ல ஒருத்தன் கூட இல்ல, ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறாங்க, குற்றவாளி மட்டும் தான் இருக்கிறாங்க. குற்றம் சாட்டினவங்க எல்லாம் ஓடி விட்டான், கோர்ட்டு காலி ஆயிடுச்சு. ஹலோ, இப்ப ஏசப்பா மட்டும்தான் என்ன பண்றாரு? சுத்தி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. குற்றவாளி உட்கார்ந்து இருக்குது, குற்றம் சாட்ட வந்தாங்க பாருங்க, ஒருத்தரும் காணோம். இப்ப தீர்ப்பு எப்படி கொடுக்கிறது? குற்றம் சாட்ட முன்னாடி தான் தீர்ப்பு கொடுக்கணும். சரி கொடுக்கலாம் தீர்ப்புன்றதுக்குள்ளேயே ஒரு பயிலும் அவதி இல்லை, எல்லாம் ஓட்டாங்க. அதுக்கு ஒருத்தரும் இல்லை, ஓட்டாங்க. இப்ப இந்த அம்மா மட்டும் உட்கார்ந்து இருக்குது. ஜட்ஜி அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, குற்றவாளி நிக்கிறாரு. வாதாட வந்தாங்க பாருங்க, சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்லாம் காணும். ஹலோ, சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்லாம் வந்தாங்க பாருங்க, வழக்கு எடுத்துட்டு யாருமே ஓடி விட்டாங்க. இப்ப கேக்குறாரு, இதெல்லாம் வந்து குற்றம் சாட்டினாங்களே எங்கம்மா அவங்கன்னு கேக்குறாரு. அந்த அம்மா என்ன சொல்லுது? ஒருத்தரும் உனக்கு குற்றம் சாட்டினவன் உனக்கு ஆக்கினிக்குள்ளாய் தீர்க்கலையா? அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள். ஏங்க, விபச்சாரி தாங்க, பாவத்தில் விழுந்தவ தாங்க, குற்றவாளி தாங்க, சுவிசேஷம் தெரியாதவ தாங்க, வேதம் அறியாதவ தாங்க, சபைக்கு போகாதவ தாங்க. நான் ஒத்துக்கிறேங்க, நான் பாவிதான், நான் விபச்சாரம், நான் ஒத்துக்கிறேங்க, ஒத்துக்கிட்டு தாங்க அந்த அம்மா நிக்கிறாங்க. இப்போ அவ சொல்றா, இவர் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே அப்படியா சார் சொல்ல ஆண்டவரேன்னு ஏத்துக்கிட்டான். ஹலோ, உன் ஜட்ஜ்மெண்ட்ல மற்றவங்க மனம் திரும்பணும். உன் ஜட்ஜ்மெண்ட்ல மனம் குத்தப்படணும். உன் ஜட்ஜ்மெண்ட்ல பிறர் ஆதங்கப்படணும், அழுவணும். கேட்கிறாரு, எங்க ஆண்டவரே நீ எப்போ இல்ல ஆண்டவரே யாரும். அதற்கு அவர் என்ன சொன்னாரு? இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஜட்ஜ் பண்ண மாட்டேன், நான் உனக்கு நியாயம் தீர்ப்பு பண்ண மாட்டேன், போ சமாதானத்தோடு, இனி பாவம் செய்யாத, போயிட்டே இரு. நான் ஜட்ஜி தான், சுப்ரீம் கோர்ட் லாயர் தான், ஆனா இந்த வழக்க புரிந்தவங்க எதுவுமே கிடையாது, டிரா முடிஞ்சிருச்சு. தகுந்த சாட்சி ஆதாரங்கள் இல்லாத அடிப்படையினாலே இவளை நிரபராதி என்று நான் விடுதலையாக்குகிறேன்னு சொல்லிட்டு சொன்னாரு. இனி நீ போ, நானும் உன்னை அப்படின்னா நான் கூட உன்னை ஜட்ஜ்மெண்ட் பண்ண மாட்டேன். அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்கு உரிமை இருக்குது, ஏன்னா அவர் ஹோலி, பண்ணலாம். ஆனா அவர் சொல்றாரு அவமதிக்கலாம். அவமதிக்கப்பட மாட்டான், ஒருவனை அவமதிக்க மாட்டான். சொல்லுங்க, ஒருவனை அவர் அவமதிக்க மாட்டான். சொல்லுங்க, don't criticize other. Yes, amen. Don't criticize. யாரை அவமதிப்பதற்கோ அவமரியாதை கொடுப்பதற்கோ உனக்கு ரைட்ஸ் இல்லை. உலகத்துல உன் தெருவில் இருக்கிறவன் இஸ் முஸ்லிம், ஹிந்து, யாரா இருக்கட்டும், அவன் எவ்வளவு பெரிய குற்றவாளியா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பாவம் செய்தவன், அவனுடைய பாவத்தையோ குற்றத்தையோ நீ நியாயம் தீர்க்கிறதுக்கு நீ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி கிடையாது. உனக்கு மேல தேவன் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்ளுவார். அவனுக்காக ஜெபிக்கிறேன், அவன் மனமாற்றத்துக்கு ஜெபிக்கிறேன், மத மாற்றத்துக்கு இல்ல, மனமாற்றத்துக்கு ஜெபிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அவர் யாரையும் அள வைக்க மாட்டார், யாரையும் அவமதிக்க மாட்டார். ஆமென், அல்லேலூயா. யாராவது போயிட்டு சுப்ரீம் கோர்ட் லாயர் மாதிரி
உட்கார்ந்துக்கிட்டு உன் ஃபைலை எடுத்துட்டு வா, உன் ஃபைலை எடுத்துட்டு வா, உன் ஃபைலை எடுத்துட்டு வான்னு இழுத்துட்டு வரணும். இங்க இந்தாடி உன் பையில இவ்வளவு கிடக்குது, நீ என்ன பையில இருந்தா ஆமென் ஆமென். உன் பையில இவ்வளவு கிடக்குது, அதுதாவது 4 கட்டு இருக்குது, ஒரு 4 லாரி கட்டுன்னு இருக்குது பின்னாடி. யாரையும் அவமதிக்கிறதுக்கு எவனுக்குமே அதிகாரம் இல்லை. யாரையும் அவமதிக்காத, அந்த ரைட்ஸ் உனக்கு இல்லை. ஆண்டவர் சொன்னார், பாவம் செய்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கிறவன் இதோ நான் சீக்கிரம் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. யாரையும் நீங்கள் அவமதிக்க கூடாது. மாறாக அவர் அவமதிக்கிறதுக்கு மாறாக அரவணைச்சுட்டார். என்ன பண்ணிட்டாரு? ஏங்க, அவருடைய அன்பு சுத்த அன்பு, தூய அன்பு. ஆமென். இல்லையா? கலப்படமே இல்லைங்க அந்த அன்பு. தூய அன்பு, பியூர் லவ். நம்மளுதெல்லாம் காலையில ஒரு லவ் இருக்கும், மதியம் மாறிடும். சாயங்காலம் வேற மாதிரி. காலையில லவ், சாயங்காலத்துல ஒவ்வு, ஒள்ளுன்னு கடிக்க வந்துருவாங்க. அன்பு மாறிடும். இன்னைக்கு விழுந்து விழுந்து பார்ப்பாங்க, நாளைக்கு எரிஞ்சு எரிஞ்சு பார்ப்பாங்க. ஆமென் ஆமென். ஒண்ணு பேச்சுல 2 விதம் இருக்குது. ஒண்ணு தேன் போல பேசுவாங்க, இன்னொன்று தேன் கொட்டுறது போல பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க? தேன் போல பேசுவாங்க, இன்னொன்னு தேன் கொட்டுற மாதிரி பேசுவாங்க. பேச்சுல 2 இருக்குது. கரெக்டா இல்லையா? சிலதுங்கெல்லாம் பாடி லாங்குவேஜ்லயே பேசுவாங்க. அப்படி வளையும் பாருங்க பாடி லாங்குவேஜ். ஹூன்றது கூட அவ்வளோ அழகா வந்து நிற்கும். அவளோட பாடி லாங்குவேஜ். அப்படி ஒருத்தவங்களை வளைச்சு திட்டிட்டு இப்படி 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 திரும்பும் போது கூட பாடி லாங்குவேஜ் அப்படியே உடையும் பாருங்க, சிலுக்கு புழுக்குன்னு உடையும். அவ்வளோ அழகாக திட்டுவாங்க. பிறகு கலை வந்த கலை, உங்களுக்கு நயம், உங்களுக்கு இதெல்லாம் இருக்குது. ஆண்டவர் அவமதிக்கவில்லை யாரையும், அரவணைச்சதுதான் அதிகம், அவமதிக்கவில்லை. அநேகரை அரவணைத்தவர், யாரையும் அவமதிச்சது கிடையாது. லூக்கா 15ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்துல நீங்க வீட்டுல போய் படிங்க. ஒருத்தர் 2 பிள்ளைங்க, பெரிய கோடீஸ்வரன். இளையவன் அப்பா கிட்ட சொல்றான், சொத்தெல்லாம் கொடு, பிரிச்சு கொடுத்துட்டார். அதெல்லாம் வித்துட்டான். வித்து அதை பணமாக்கி தூர தேசத்துக்கு போயிட்டான். உல்லாசமா வாழ்ந்தான், உலக பிரகாரமா வாழ்ந்தான், உல்லாசமா வாழ்ந்தான், ஜாலியா இருந்தான். எல்லாம் பண்ண பணம் எல்லாம் செலவழிஞ்சிருச்சு. அப்பா விட்டு ஒதுங்கி கொண்டான், உலகத்தோடு ஒட்டி கொண்டான். 3வது நான் பாவின்னு ஒத்துக்கொண்டான். வர்ற அப்பா கிட்ட வர்றாரு பல வருஷம் கழிச்சு. அப்பா பாருங்களேன், தூரத்தில் வரும்போதே ஓடி அவன் கழுத்தை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, அவன் வரும்போது எப்படி வர்றான் தெரியுமா? 40 எடுத்த ஷர்ட், குளிக்க முடியல, ஏன்னா சாப்பாடு கிடையாது, பண்ணிக்கு போடுற சாப்பாடு சாப்பிட போனவன். அப்ப அவன் உடம்புல எவ்வளவு அழுக்கு இருக்கும். அவன் வர்றது எப்படிங்க அப்பாவுக்கு தெரியும்? ஆனா புள்ள வர்றான்றது அப்பா ஓடுறாரு, கழுத்தை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து வர்றாரு. வீட்டுல இருக்கிற ஒருத்தன் என்ன தெரியுமா சொல்றான்? இவரை கூட்டிட்டு வந்தவன அவர் சொன்னாரு, இவனுக்கு சீக்கிரமாய் கன்றை அடியுங்கள், விருந்தை செய்யுங்கள், இவன் கால்களுக்கு செருப்பை கொடுங்கள், கைகளுக்கு மோதிரத்தை அணியுங்கள், உயர்ந்த வஸ்திரத்தை அணியுங்கள். என் மகன் மரித்தான், இப்பொழுது பிழைத்துக் கொண்டான், இவன் உயிரோட வந்திருக்கிறான்னு சொல்லு. அதுல அவங்க ஒரு மூத்த பையன் இருக்கிறான் பாரு, அவன் சொல்றான், என்ன நடக்குது தடால் புடால்னு? உன் தம்பி வந்துட்டான். தம்பி வந்துட்டானா? எதுக்கு வந்தான்? அப்பாட்ட போய் கேட்கிறான், எதுக்கு இவன் வந்தான்? எல்லாம் சொத்தையும் அழிச்சிட்டு வந்தால, இவனுக்கு நான் எனக்கு ஒரு நாள் விருந்து வைக்கல, ஆனா கெட்டு குட்டி சோறாயிட்டு வந்திருக்கிறான், இவனுக்கு நீ விருந்து வைக்கிறியே. சொந்த தம்பி அண்ணனை அவமதிச்சான், ஆனா அப்பா அவமதிக்கல. இந்த உலகத்தில் உங்களை யாருனாலும் அவமதிக்கலாம், ஏசப்பா உங்களை அவமதிக்க விட மாட்டேன். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? மாறாக உங்களை அலங்கரிப்பார்.
ஏசாயா 61:10 சொல்றாரு, உங்களை அலங்கரிப்பார். அளவிட மாட்டார், அவமதிக்க விட மாட்டார், மாறாக உங்களை அலங்கரிக்க செய்ய இன்றைக்கு வந்திருக்கிறார். எடுத்து வாசிங்க 61:10. ஏசாயா 61:10 வாசிங்க. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன். என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும் மணவாட்டி தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி தன்னை நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக சிங்காரிக்கிறதுக்கு ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னை மணமகன் அலங்கரிக்கிறது போல மணவாட்டி எப்படி அலங்கரிப்பாங்க? எசேக்கியேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். சித்திர தைலாடை உனக்கு உடுத்தி சாயம் தீர்ந்த பாதரட்சைகளை உனக்கு தரித்து கட்ட மெல்லிய புடவைகளை மூடிக்கொள்ள பட்டிச்சால்வை உனக்கு கொடுத்து உன்னை ஆபரணங்களால் அலங்கரித்து உன் கைகளில் கடகத்தையும் உன் கழுத்திலே சரப்பணியையும் போட்டு உன் நெற்றியிலே நெற்றிப்பட்டையும் உன் காதுகளிலே காதணியும் உன் தலையின் மேல் சிங்கார கிரீடத்தையும் தரிப்பித்தேன். இவ்விதம் பொன்னினாலும் வெள்ளினால் நீ அலங்கரிக்கப்பட்டாய். உன் உடுப்பு மெல்லிய புடவை மட்டும் சித்திர தைலாடையா இருப்பதாக மெல்லிய மாவையும் தேனையும் நெய்யையும் சாப்பிட்டாய். நீ மிகவும் அழகுள்ளவளாய் ராஜ்யத்தை சுதந்திரிக்க ஸ்லாக்கியத்தை பெற்றாய். உன் அழகினாலே உன் கீர்த்தி புரஜாதிகளுக்குள் பிரசித்தமாயிற்று. ஆமென் ஆமென். பையனுக்கு அலங்காரம்னு சொல்லிட்டாங்க, பெண்ணுக்கு மட்டும் எப்படி? எந்த இடத்துல கடவுள் உங்களை வச்சிருக்காரு? எங்களுக்கு மணமகன் அலங்கரிக்க அதோட முடிஞ்சிச்சு. என்னால ஒரு வேட்டி, ஒரு சட்டை, ஒரு செருப்பு, அவ்வளவுதான். ஆனா பெண்ணுக்கு நெத்தி சூட்டுல இருந்து, காதணியில இருந்து, காது மூக்குல இருந்து, மூக்கத்தில இருந்து மெல்லிய புடவை, மூடுறதுக்கு சால்வை, சாயந்திருந்த செருப்பை, கலரான செருப்பம், மெல்லிய புடவையும் அப்படி வர்ணிக்கிறார் பெண்ணை. அப்படி ஒண்ணு நான் அலங்கரி. நீங்க ஆண்ட சொல்றவனை எப்படி அலங்கரிப்பேன்? ஆணுக்கும் பெண்ணை எல்லாம் பாவாடெல்லாம் வாங்கி கொடுத்து புடவை எல்லாம் வாங்கி கொடுத்து அலங்கரிக்கிறது அர்த்தம் அது அல்ல. அது போல உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னை அலங்கரிக்க போறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. உன்னை நான் அலமாரி அலங்கரிக்க போறேன். அல்லேலூயா. ஆம்பளை பாருங்க, கல்யாணம் ஆனா ஒரு வேட்டி சட்டை கட்டி வருவாரு பாருங்க, அப்படியே வந்து சேர்ல உட்காந்துருவோம். அப்போ கூட அந்த அம்மா தான் காக்க வைப்பான். அந்த அம்மா தான் லேட்டா வர்றது. மணமகள் தான். மாப்பிள்ளை எப்பயும் வந்துடுவாரு. அன்னைக்கும் பாரு அந்த ஆளு தான் பொறுமையா உட்காந்துருப்பார். கரெக்டா இல்லையா? அவர் வாட்சி பார்ப்பார், கண்ணாடியை பார்ப்பாரு, படுதா பார்ப்பாரு. அதுக்கப்புறம் இந்த அம்மா அங்க வந்து அப்படியே கார்ல இறங்குறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். மற்ற நாள்ல குரங்கு மாதிரி தாவிடும், அது வேற. அன்னை இறங்குறதுக்கே அந்த முந்தாணி எடுக்கிறது என்ன, காலை அப்படியே ஸ்லோ மிஷின்ல இறக்குறது என்ன, அப்புறம் அங்க நின்னவொடனே இப்படி 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 புடவை எல்லாம் இப்படி தட்டுறது என்ன, அப்புறம் கரெக்டா இருந்தான்னு பாக்குறது என்ன, செருப்பை பார்க்கறதுக்கு என்ன, அந்த கரெக்டா அந்த புடவையினுடைய ஃபில்ட் வந்து கரெக்டா அந்த பூமியில தேயிற மாதிரி இருக்குதா பாரு, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தோழிக்கிட்ட இருந்து கட்சிப்பை வாங்கி அப்போ ஏசியில தான் வந்திருக்கோம். பயங்கர ஒரு நிமிஷம் நிற்க முடியாது அம்மாவுக்கு. இப்படி இப்படி பண்ணிக்கிட்டு அப்போ அது விசுறதுக்கு இந்த ஆள் பரிதாபமா 1 ஹவர் வேட்டியும் சட்டையும் போட்டுக்கிட்டு பரிதாபமா இருக்கும். இந்த அம்மா பக்கத்துல உட்கார்ந்த உடனே அந்த ஆளுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி, அவ்வளோ. அப்போதான் அவன் உயிரே வரும். கரெக்டா இல்லையா? அந்த அம்மா வந்து இந்த மணமேடையில உட்கார்றதுக்கு 5 நிமிஷம், அங்கேயும் ஸ்லோ மிஷன் தான். இந்த மணமேடையில் உட்கார்றது அப்படி அலங்கரிச்சு
எல்லாரும் என்ன பார்ப்பாங்கன்னா மாப்பிள்ளை ஒருத்தரும் பார்க்க மாட்டான். யாரை தான் பார்ப்பான்? பெண்ணும் பெண்ணை தான் பார்ப்பான், ஆணும் யாராவது ஒருத்தனாவது மாப்பிள்ளை பார்ப்பானா? மேக்சிமம் ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டிருப்பான், மேக்சிமம் ஒரு வேட்டி சட்டை, ஒரு பேண்ட் ஷர்ட்டு, ஒரு டை, ஒரு கோட், அவ்வளோதான். பெண்ணுக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் எடுக்கணும்னா ஒரு 10 பேஜுக்கு பொருள் போட்டிருப்பான். அவ்வளோ இருக்கும். ஊகுத்தி, ஆரம், கடகம், அது இது, ரொட்டு, சிறப்பூச்சி எல்லாம் எடுத்தா அப்படியே ஒரு பெரிய லிஸ்ட் போடலாம். ஆணுக்கு எடுத்தா வேட்டி சட்டை, பேண்ட்டு, அவ்வளோதான். ஒரு டை, ஒரு கோட், அவ்வளோதான். அது மேலே எதுவும் இருக்காது. ஆண்டவர் சொல்ற அப்படி அலங்கரிக்கிறார். எப்படி அலங்கரிக்கிறாராம்? அப்படி அலங்கரிக்கிறார். ஏன் இதை சொல்ல வரானா? சிம்பாலிக்கா சொல்றாரு. உன்னை அழுதுட்டு இருந்த உன்னை நான் இனி உன்னை அள வைக்க மாட்டேன். அவதி அநேகர் உன்னை அவமதிச்சாங்க, இனி நான் உன்னை அவமதிக்க விட மாட்டேன். உன்னை எல்லாரும் துச்சமா நினைச்சாங்க, உன்னை அலங்கரிக்க நேரம் வந்துருச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வசனத்தை விசுவாசிக்கணும். ஆமென். அல்லேலூயா. அலங்காரத்தை பார்க்காதீங்க, அழகான வசனத்தை பாருங்க. அலங்காரம் வரணும்னா வசனம் வேலை செய்யணும், விசுவாசம் மாறணும். ஆமென். வசனம் அலங்காரமா மாறணும் உனக்கு, அப்பதான் அலங்காரம் வரும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அலைச்சல்களை நான் எண்ணி இருக்கிறேன், உன் கண்ணீரை என் துருத்தியிலே. நீ அழுததெல்லாம் வச்சிருக்கிற. ஆமென். உன் பேரை போட்டு ஒரு பெரிய துருத்தியில வச்சிருக்கிறாராம் தண்ணி. யார் யார் பாட்டில் காலியா இருக்குது, யார் யார் துருத்தி நிறைஞ்சிருக்குதுன்னு போனாதான் தெரியும். சிலவங்க பாட்டில்லாம் காலியாவே இருக்கும். என்னடி இவ்வளோ பாட்டில் நிறைஞ்சிருக்குது என்று ஒண்ணு இல்லை. நீ அளவே இல்லை, மற்றவங்களை அள வச்ச, அதனால அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணிருக்குது? பாட்டில் நிறைஞ்சிருவோம். நீனே எதுக்கு அழுதுருக்க? எல்லாம் அள வச்சிருக்கோம், பாட்டில் காலியா இருக்கும், காஞ்சி போயிருக்கும். இவங்களுக்கு டன் டன்னா கண்ணாடி குப்பியில தண்ணி நிறைஞ்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கும். அது கூட அலையா அடிச்சுட்டு இருக்கு. சிலவங்க அழ வைக்கிறதுல திறமைசாலி, சிலவங்க அழுது சாதிக்கிறதுல திறமைசாலி. அழுதுதே எவ்வளவு வித்தியாசமா இருக்குது. பிபி ஊதுற மாதிரியே சிலவங்க அழுவாங்க, சிலவங்க இரும்புற மாதிரி அழுவாங்க, சிலவங்க நல்ல இரும்பு மாதிரி அழுவாங்க. அழுகையில எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. கரெக்டா இல்லையா? யாராச்சும் அழுது காட்டுறீங்களா? நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஒரு அலைச்சல்களை அவர் அறிந்திருக்கிறார், கண்ணீரை அவர் துருத்தியில வச்சிருக்கிறார். உன்னை நீ அழ வைக்க மாட்டார், யார முன்னாடி உன்னை அவமதிக்க மாட்டார், உன்னை மாறாக அலங்கரிப்பார். என்ன செய்வார்? அலங்கரிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அடுத்த வாரத்துல பார்ட் 2 எஸ்தரை எப்படி ஆண்டவர் தேசத்துல அலங்கரிச்சாருங்கிறது, எஸ்தருடைய அலங்காரத்தை அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்க போறோம். செய்தியின் மூலம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.